எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவதுங்க திமுக தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவங்க தலைமையில், அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா தலைமையில் தஞ்சாவூரில் மகளிர் அணி மாநாடு நடந்துட்டு இருக்குது. இந்த மாநாட்டில் எக்கச்சக்கமான மகளிரை கொண்டு வந்து வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தை சேர்த்துருக்காங்க, குவிச்சிருக்காங்க. அதாவது மத்தியானம் பார்த்தீங்கன்னா பசியில் பெண்கள்லாம் கதறி அலறாங்க. கேராய் நாங்கள் விழுந்துருவோம், பசி அதிகமாகிடுச்சு, எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே போட்டுட்டாங்களே, எங்கேயும் வெளியில் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி அலறாங்க. நான் பார்த்து ஷாக்காயிட்டேன். நான் விஜயவர்களுடைய மாநாட்டிலையோ இல்லை மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்திலையோ ஏதாவது சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா அதை எப்படி ஊதி பெருசாக்குறானுங்க. மக்கள் பெண்கள் கதறி அலறாங்க, பசிக்குது, எங்களுக்கு ஏறாய் விழுந்துரும் போல, கீழே ஒன்றுமே தரல, சேரில் உட்கார சேரில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் தான் வச்சுருந்தாங்க, பசிக்குது, பிரியாணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க, உன்னை எதுவுமே தரல அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கதறி அலறதை வேறு ஒரு சேனலில் நான் பார்த்தேன். நான் எப்படின்னா இப்படி கூட்டம் வருதுன்னா, நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, யாராவது விருப்பப்பட்டு ஐயோ முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வராங்க, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வராங்க, அதுக்கப்புறம் முதல்வரோட தங்கச்சி சகோதரி கனிமொழி அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டால் வராங்க. விஜய் அவர்களுக்கு மாதிரி யாராவது விருப்பப்பட்டு தானாக இவ்வளோ கூட்டம் சேருதான் பாருங்க. இவங்க அரசியல் நாடகத்தை அதாவது இந்த அரசியல்லேருந்து பொழைச்சவங்க, அரசியல்லேருந்து நல்லா சம்பாதிச்சு கொள்ளையடித்தவங்க இன்னும் அந்த ஒரு மாய உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த அவங்களுடைய மாய உலகத்தில் வாழ்கிற மாதிரி அவங்கள இனிமேல் மக்கள், தமிழக மக்கள் நம்பவே மாட்டாங்க. அதில் எந்த ஒரு மாட்டு கருத்தும் கிடையாது. நான் சொல்கிறது உண்மையாக இல்லையாங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய பதிவில் இந்த இப்போ நான் பேசக்கூடிய பதிவை அவங்க கேட்டாவே அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால் தமிழக மக்கள் இனிமேல் திமுக அதிமுக அவங்க என்ன பேசினாலும் சரி, என்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாலும் சரி, இனிமேல் அவங்க ரெண்டு கட்சியிலே தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா திமுக ஏற்கனவே தேர்தல் போன தேர்தலில் 2021 கொடுத்த வாக்குறுதியே இன்னும் நிறைவேற்றலை. அதனால் தமிழக மக்கள் விஜய் அவர்களை முழுசாக நம்புகிறாங்க. விஜய் அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க